திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. 11,000 ரூபாயை நெருங்கியது 1 கிராம் ஆபரண தங்கம். ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்வு. ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. அடுத்த 2 வாரங்களுக்கான விஜயின் மக்கள் சந்திப்பு ஒத்திவைப்பு. கரூர் பெருந்துயரத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. தவறுக்கு பொறுப்பேற்காமல் அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். முதல்வர் பழிவாங்குவதாக பேசி விஜய் வீடியோ வெளியிட்ட நிலையில் செந்தில் பாலாஜி பதில். தாவேகா பரப்புரை நடந்த எல்லா ஊர்களிலும் அசம்பாவிதங்கள் நடந்தன. கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற விஜயின் கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில். எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது, ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும். பெரும் கூட்டத்துக்குள் ஒரு சிலர் உள்ளே சென்று அசம்பாவிதங்களை செய்ய முடியுமா என செந்தில் பாலாஜி கேள்வி. கரூரில் விஜயின் பரப்புரையின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை காண்பித்து விளக்கம். ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிகலா யோசிப்பார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் காலணிகள் இருந்த அளவுக்கு காலி குடிநீர் பாட்டில்கள் இருந்ததா? குடிநீருக்கு கூட தாவேகாவினர் ஏற்பாடு செய்யவில்லை என செந்தில் பாலாஜி சாடல். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் செந்தில் பாலாஜி கரூர் வீடியோக்களை வெளியிட்டார் என அதிமுக கேள்வி. செந்தில் பாலாஜியின் பதற்றம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் விமர்சனம். கரூர் பரப்புரை பேருந்து கேமராவில் பதிவான காட்சிகளை ஒப்படைக்க கோரி ஆதவ் அர்ஜுனாவுக்கு சம்மன். தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாருக்கும் சம்மன் அனுப்பியது காவல்துறை. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரை கைது செய்ய 3 தனிப்படைகள். கரூரில் விஜய் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் காவல்துறை நடவடிக்கை. கரூர் விவகாரத்தில் சங் பரிவாரங்களின் சதிவலையில் விஜய் சிக்கியிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. விஜயின் பேச்சு அவரது அரசியல் நேர்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் விமர்சனம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டிசம்பர் 5, 6 தேதிகளில் இந்தியா வருகிறார். இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா கடும் நெருக்கடிகள் அளித்து வரும் நிலையில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள வருகை. சீன தேசிய தினம் பெய்ஜிங்கில் உற்சாக கொண்டாட்டம். விண்வெளியிலிருந்து வாழ்த்துச் செய்தி அனுப்பிய வீரர்கள்.
中国。 பல்வேறு சவால்களை சமாளித்து தேசத்திற்கு சேவை செய்து வருகிறது RSS. நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி புகழாரம். RSS இந்திய தேசத்தை பிளவுபடுத்தும் ஒரு சதி அமைப்பு என காங்கிரஸ் விமர்சனம். காந்திஜியின் இரத்தக்கரை படிந்த கைகள் கொண்டது என எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்தநாள் விழா. சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை. தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை உற்சாகமாக கொண்டாட்டம். சென்னை பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலில் வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறவுள்ளதால் குவியும் பக்தர்கள். விழா கோலம் பூண்டுள்ள குலசை நகரம். தொடர் கனமழையால் மகாராஷ்டிராவில் வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாட்டு வண்டியில் சென்று ஆறுதல் சொன்ன MP பஜ்ரங் சோன்வானே. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.